Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நிச்சயமாக இந்த சிங்கப்பூர் பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். தொடர்ந்து உங்களுக்கு திட்டங்களை தருவார். தொடர்ந்து ஜெபிக்க ஆற்றலையும் ஜெபிக்க தாகத்தையும் உங்களுக்கு தருவார். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ரிவைவலை குறித்து நான் பேச விரும்புகிறேன். பல தேசங்களில் ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிட்டார். பல தேசங்கள் கிறிஸ்துவ தேசமாய் மாறினது அந்த எழுப்புதலுக்கு பிறகு. அதே போல சிங்கப்பூர்லையும் ஒரு எழுப்புதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எழுப்புதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாக அதுக்கு நேராக தான் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க. சீக்கிரத்தில் ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் தேசம் எழுப்புதல் அடைவதற்கு முன்பாக நம் வாழ்க்கை எழுப்புதல் அடைய வேண்டும் என்று நான் பேச விரும்புகிறேன். Our life should be revived before revival comes to our nation. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் காணப்பட்டாதான் தேசத்தில் ஒரு எழுப்புதல் காணப்படும். ஒரு முறை நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது நானும் எங்கள் யூத் பாய்ஸும் நாங்கள் மாடியில் ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே எங்கள் சபையை எழுப்புதல் அடைய செய்யுங்க, எங்கள் வர்ஷிப் எழுப்புதல் அடைய செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், எழுப்புதல் உனக்குள்ளிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று. அவன் ஆண்டவர்கிட்ட நான் அப்படியே அந்நிய பாஷையில் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே எழுப்புதல் என் மூலமாய் கிளம்ப வேண்டும்னு சொல்கிறீங்க? எழுப்புதல் எனக்குள்ளேருந்து வரணும்னு சொல்கிறீங்க. அதுக்கு எனக்கு ஒரு நல்ல உதாரணத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு உதாரணத்தை கொடுத்தார். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரமோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரமோர்னா ஒரு ஸ்மால் ட்ராப் ஆஃப் கர்டு, அந்த பட்டர் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தயிர். ஸோ அந்த கர்ட், அந்த ஒரு சிங்கிள் ட்ராப் ஒரமோர் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தூக்கி அந்த பாலில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா பால் ஒரே ராத்திரியில் அது தயிராகி மாறிவிடும். ஒரே ராத்திரியில் மில்க்கு கர்டாக மாறிடும். பிகாஸ் ஆஃப் ஒன் ட்ராப் ஆஃப் தட், அந்த ஒரமோர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ மாறினா ஆமென், எப்படி அந்த பால் மாறிச்சோ அது போல் தேசம் மாறிடும், பட்டணம் மாறிடும் என்று சொன்னார். ஆமென். அதனால் நம்ம வாழ்க்கையில் தான் எழுப்புதல் காணப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையில் தான் எழுப்புதல் வெடித்து கிளம்ப வேண்டும். அப்படி வெடித்து கிளம்பும் பொழுது நிச்சயமாக நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை அது பாதிக்கும். பார்த்திங்கன்னா எப்படி எரிமலை வெடித்து அப்படி வெளியே வரும்பொழுது எவ்வளோ பாதிப்பை கொண்டு வருது பார்த்துருக்குறீங்களா? கிலோமீட்டர் கணக்கில் பாதிப்பை கொண்டு வரும். அங்கே யாருமே பக்கத்தில் இருக்க முடியாது. எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பை கொண்டு. அதே போல தான் ஒரு மனுஷனுக்குள்ளே எழுப்புதல் வெடித்து கிளம்புச்சுன்னா அது அவனோடு நிற்காது, அந்த ஜனத்தையும் அந்த பட்டணத்தையும் அது பாதிக்கும். இட் வில் அஃபெக்ட் தட் சிட்டி. தட்ஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ். ஃபர்ஸ்ட் நம் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படணும். நம் வாழ்க்கையில் எழுப்புதல் வரணும். அதனால தான் அடிக்கடி தாவீது இப்படி ஜெபம் பண்ணாரோ என்னவோ தெரியல. அடிக்கடி அவர் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை உயிர் அடைய செய்யும், என்னை உயிர்ப்பியும், ரிவைவ் மீ ஓ லார்ட். சங்கீதத்தில் சொல்றார் ரிவைவ் மீ. பல இடங்கள்ல அவர் சொல்லுகிறார். நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 119, 156, சங்கீதம் 80, 18, சங்கீதம் 85, 6, சங்கீதம் 71, 20, சங்கீதம் 138, 7, அப்படியே போயிட்டே இருக்கு. பல இடங்கள் அவருடைய ஜெபமே இப்படி தான் இருந்திருக்கு. அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே என்னை உயிரடைய செய்யும், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்றால் அவருக்கு தெரியும், அவர் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டால், ராஜா தாவீது உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டால் தேசம் உயிரடையும், தேசம் ரட்சிப்புக்குள்ளே போகும் என்பதை நன்கு அறிந்தனால் முதல்ல என்ன மாற்றுங்க ஆண்டவரே, எனக்குள்ளேருந்து ரிவைவல் வரட்டும் ஆண்டவரே. அதனால் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன். தேச எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் உங்கள் வாழ்க்கையில் எழுப்புதலுக்காக ஜெபியுங்க. எவ்வளோ நாள் தான் நாம் தூங்கி கொண்டிருப்போம்? எவ்வளோ நாள் தான் நாம் செய்த பழைய காரியங்களை செய்து கொண்டே இருப்போம்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஐ நீட் சம்திங் நியூ,
ஐ நீட் a fresh anointing from you என்று சொல்லி ஆண்டவர் என்ன உயிர்ப்பீங்க ஆண்டவரே போய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் மணிக்கணக்காக கடங்க. நிச்சயமா ஆண்டவங்களை உயிர்ப்பிப்பார். எப்படி மோசேயை கர்த்தர் உயிர்ப்பித்து ஒரு பெரிய தேவ ஜனங்களை, ஆமென், 6 லட்சம் புருஷர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கானானுக்கு கொண்டு போனாரோ, அதே போல உங்க வாழ்க்கை ரிவைவ் ஆகினாதான் தேசம் ரிவைவ் ஆகும். அதை நீங்க மறந்துடாதீங்க. ஆமென். நீங்க ரிவைவ் ஆகினாதான் உங்க குடும்பம் ரிவைவ் ஆகும். நிறைய பேர் என்ன, குடும்பத்தை மாத்துங்க ஆண்டவரே தேசத்தை மாத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறேன். கொஞ்சம் மாத்தி ஜெபம், ஆண்டவர் என்ன மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிச்சயமாய் ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். ஃபர்ஸ்ட் லார்ட் சேஞ்ச் மீ அப்படின்னு சொல்லுங்க. Amen. God will make a change in the city. Amen. God will make a change in Singapore. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவரே என்ன உயிர்ப்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. Revive me, O Lord. என்ன உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆமென். நம்ம ஜெபிக்க எழுப்புதல் உண்டாகும். ஜெபம் இல்லாமல் எழுப்புதல் இல்லைங்க. ஜெபம் இல்லைன்னா எழுப்புதலே இல்லை. எங்கெங்க தான் ஜெபம் பண்ணினாங்களோ பாருங்க, ஹிஸ்ட்ரியில் பாருங்க, வேல்ஸில் பாருங்க, வேல்ஸ் யூகேல இருக்கிற வேல்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி எழுப்புதல் வந்துச்சு. அங்கே ஒரு பாஸ்டர் ராவும் பகலும் அப்படியே எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணார். எங்கே ஜெபம் காணப்படுகிறதோ அங்கே எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிடுவார். எனவே நீங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க நீங்கள் எழுப்புதல் அடைவீங்க. உங்க தேசம் எழுப்புதல் அடையும். ஆமென். நெகேமியா புத்தகத்திலிருந்து நம் வாழ்க்கை எழுப்புதல் அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 3 பாயிண்ட் நான் பேச விரும்புகிறேன். I just want to speak 3 points. நம் வாழ்க்கை எழுப்புதல் அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், what we must do என்று. நெகேமியா புத்தகம் இருந்தால் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த புத்தகங்களிலிருந்து தான் நாம் தியானிக்க போகிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவன் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. டைம் இல்லை, அதனால நான் சொல்லிடுறேன். நெகேமியா அவனுக்கு ஒரு நியூஸ் வருது, ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னா, அங்கே எருசலேம் பாழாய் போய் கிடக்குது, அலங்கங்கள் எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது, ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அங்கே இருக்கிற நிலைமையை ஒருத்தன் வந்து சொல்கிறான். அந்த நிலைமையை ஒருவன் சொன்ன உடனே, அதை கேட்ட உடனே, அதான் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவன் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி. First thing we need to do is fast and pray. நம் வாழ்க்கையில் எழுப்புதல் வருவதற்கு, நம் மூலமாய் தேசம் மாற்றப்படுவதற்கு முதல் நாம் துக்கித்து, இங்கே பாருங்க, அவன் துக்கித்து அழுது புலம்பி ஆண்டவரை பார்த்து நோக்கி உபவாசித்து அவன் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனை காரியங்கள் பாருங்க. உட்கார்ந்து அழுது. ஃபர்ஸ்ட் நம்ம உட்கார தெரியணும். தேவ பிள்ளைகளுக்கு உட்கார கற்றுக்கணும். நிறைய பேர் உட்கார முடியல, அதனால தான் ஜெபம் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் லேர்ன் டு சிட் அட் ஹிஸ் ஃபீட். இந்த பிஸி வேர்ல்டு, ஐ நோ அபவுட் சிங்கப்பூரை பற்றி டைமிங்கில் எவ்ரி திங் தே டைம் தான். ஒரு நிமிஷம் லேட்டு பண்ண மாட்டாங்க. ட்ரெயின் கூட எல்லாம் அக்யூரேட்டாக வரும். அங்கே பார்த்தீங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாம் டைம் இஸ் ஸோ ப்ரெஷியஸ். உண்மைதான். அந்த பிஸி வேர்ல்டில் டைம் நீங்கள் அது பண்ணது. லெட் அஸ் டேக் டைம் டு சிட் அட் ஹிஸ் ஃபீட். ஆமென். உட்கார பழகணும். ஆமென். உங்கள் பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள், உட்கார பழகணும். உட்கார்ந்தாதான் ஜெபம் வரும். ஓடிட்டே இருந்தால் ஜெபம் வராது. ஆமென். உட்கார்ந்து, ஆமென், அழுது, ஆமென், துக்கித்து உபவாசித்து மன்றாடி. பாருங்க எத்தனை காரியங்களை எழுதியிருக்கிறார் பாருங்க பரிசுத்த ஆவியானவர். நீ உட்கார்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் மன்றாடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த தரிசனத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மணிக்கணக்காக உட்காருங்க.
ஆமென். நிச்சயமாய் உங்கள் மூலமாய் தேசம் எழுப்புதல் அடையும். ஹல்லேலூயா. ஆமென். பார்க்குறோம், இரவும் பகலும் உட்கார்ந்து ஜெபிக்கிறான். அவனே சொல்கிறான், இரவும் பகலும் நான் உட்கார்ந்து ஜெபிச்சேன் அப்படின்னு சொல்லி 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், உமது அடியானாகிய இஸ்ரவேல் புத்திரனுக்காக இன்றும் இரவும் பகலும் உமக்கு முன்பாய் மன்றாடி, டே அண்ட் நைட் he is praying for revival for nation. ஆமென். அதனால் ஒரு நேரம் உட்காந்துட்டு போதும்னு நினைக்காதீங்க. எப்போ தான் டைம் கிடைக்குதோ ஆமென், இரவும் பகலும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்காருங்க. ஆமென். நீங்களும் உயிரடைவீங்க. உங்கள் ஜெபமும் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி முதல் எழுப்புதல் உங்களுக்குள்ளே வரணும்னா ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களை தாழ்த்தணும். ஃபாஸ்டிங் இஸ் த பிளேஸ் வேர் யூ ஹம்பிள் யோர் செல்ஃப். இங்கே பாருங்க, 7வது வசனத்தில் பார்க்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, 7வது வசனத்தில், நாங்கள் உங்களுக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நான் உம்முடைய தரிசனமாகி உங்களுடைய தாசனாகிய மோசே கற்பித்த கற்பனைகளை கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமலே நாங்கள் போயிட்டோம் ஆண்டவரே. மிகவும் கெட்டவர்களாய் நாங்கள் நடந்தோம் சொல்கிறான். பாருங்கள் எப்படி தாழ்த்தோம். நான் சொல்கிறான், நாங்கள் என்று அவனையும் சேர்த்து கொள்கிறான். ஹி இஸ் இன்க்ளூடிங் ஹிம்செல்ஃப். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. லெட் மீ ரீட் இட் இன் இங்கிலீஷ் ஃபார் யூ, for those people can understand English better நினைக்கிறேன். 1:7 அவன் சொல்கிறான், we have sinned terribly by not obeying the commands, decrees and the regulations that you have gave through your servant Moses. We have sinned against you. I confess that we have sinned against you. பாருங்க எவ்வளோ சொல்ல, நாங்கள் தெருபிளாக சின் பண்ணிட்டோம் அப்படின்னு தன்னை தாழ்த்துக்கிறான். அதனால் ஃபாஸ்டிங்கில் அடிக்கடி உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு எழுப்புதலுக்கு தடையாக நாங்கள் இருந்தோன்னா எங்களை தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் தேசம் மாத்திரமல்ல நீங்களும் எழுப்புதல் அடைவீர்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அடிக்கடி எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் ஆமென், அடிக்கடி தேசத்துக்காக ஜெபம் பண்ணும் போதும் இந்த வசனத்தை சொல்லாமல் நம்ம ஜெபிப்பதே இல்லை. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அது எப்படி சொல்லப்பட்டிருக்காங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருவேன். இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்ல, there was connection between healing the nation and submitting yourself. உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கும் தேசம் எழுப்புதல் அடைவதற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆண்டவர் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீங்கள் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்னுடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டுட்டு அவங்க என்னை பார்த்து நோக்கி மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணாங்கன்னா தேசத்தில் கர்த்தர் சேமத்தை கொண்டு வருவாங்க. God said, I will heal your land if my people who humble themselves and pray and turn from their wicked ways, I will hear from heaven and forgive their sins and heal their land என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். கர்த்தர் உங்கள் பாவத்தை மாத்திரம் மன்னிக்கிறது போறதில்ல. ஆமென். உங்கள் பாவத்தை மன்னித்த பிறகு அவர் செய்ய போகிற காரியம் தேசத்தை சுகமாக்க போகிறார். ஆமென், ஆமென். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பாவங்கள் இருந்துச்சுன்னா ஆண்டவரே அதை நாங்கள் இன்னைக்கு மனம் திரும்புகிறோம், மன்னிப்பு கேட்குறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. we humble ourselves God அப்படின்னு சொல்லி நீங்கள் தாழ்த்தும் பொழுது உங்களுக்கு மாத்திரமல்ல தேசத்துக்கே சேமம் உண்டு பண்ணுது, தேசத்தையே ஹீல் பண்ணுது. ஆமென், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எழுப்புதல் நீங்கள் அடைய வேண்டும் என்றால் 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, ஷேர் யுவர் பர்டன் டு த கிங். உங்களுடைய பாரத்தை ராஜாதி ராஜாவாகிய இயேசுவிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு டைம் இல்லை நான் சொல்கிறதுக்கு. இங்கே 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த ராஜாட்ட போய் பகிர்ந்து கொள்ளுகிறான். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் 5வது வசனத்தை நீங்கள் வீட்டில் வாசித்துக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராஜாட்ட போய் தேசத்துடைய நிலைமையை சொல்கிறான்.
எங்கள் தேசம் பாலாக கிடக்குது, எங்கள் தேசம் பரிதபிக்கப்படுகிற ஒரு நிலைமையில் இருக்குது இன்னும் ராஜாட்ட விவரித்து சொல்கிறான். ஆமென். அதனால் ஆண்டவர்கிட்ட நிலைமையை சொல்லுங்கள், உங்கள் நிலைமையை சொல்லுங்கள், உங்கள் ராஜாட்ட உங்கள் நிலைமையை சொல்லுங்கள். ஆண்டவரே, இதான் என் கண்டிஷன், இதான் என்னுடைய நிலைமை ஆண்டவரே. அக்செப்ட் யோர் வீக்னஸ், அக்செப்ட் அண்ட் டெல் யோர் கண்டிஷன். உங்களுடைய நிலைமை நீங்கள் சொன்னீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ராஜா பார்த்து உம்மது சமூகத்திலும் தயவு கிடைப்பதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா ராஜா அவனுக்கு தயவு பாராட்டினார். அவன் போய் அந்த தேசம் எழுப்புதல் அடைவதற்கு வேண்டிய காரியத்துக்கு ஒத்தாசை உதவியை அனுப்புகிறார் ராஜா. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ராஜாட்ட நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவர் உங்கள் சமூகம் உங்களுக்கு முன்பாய் செல்லும். ஆமென். உங்கள் கண்டிஷன் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் உங்கள் நிலைமையை பார்த்து ஆமென் அவரும் பரிதபித்து கொண்டிருக்க மாட்டார், அவங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். காட் வில் ஹெல்ப். அதனால் செகண்ட் திங், உங்கள் வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாகிறதுக்கு, உங்கள் வாழ்க்கை ரிவைவ் ஆக வேண்டும் என்றால் உங்கள் நிலைமையை ராஜாட்ட சொல்லுங்க. ஆமென். மூன்றாவது காரியம், தேர்ட் திங் ஐ வாண்ட் டு சே, இஃப் யோர் செல்ஃப் ஹேஸ் டு பி ரிவைவ்ட், நீங்கள் எழுப்புதல் அடைய வேண்டும் என்றால் எக்ஸாமின் த broken walls. உங்கள் வாழ்க்கையில் உடைஞ்சு போன அலங்கங்களை நீங்கள் பாருங்கள், எக்ஸாமின் பண்ணுங்க. நாம் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரம், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் நான் வாசிக்கிறேன். முன்னாடி 11வது வசனத்திலேருந்தே வாசிக்கலாம், பட் டைம் இல்லை, நான் 15வது வசனம் மட்டும் வாசிக்கிறேன். அன்று ராத்திரியிலே நான் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி, அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி. என் இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகாக போட்டிருக்கிறது, 2:15, நெகேமியா 2:15. let me read it in English. So though it was still dark, I went up to the valley and inspecting the walls. பாருங்க, inspecting the walls. He was inspecting. அந்த வாளை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறான், எக்ஸாமின் பண்ணுறான். எப்படி இருக்குது கண்டிஷன், எப்படி இருக்குது? அதனால் ஐ டெல் யூ, எக்ஸாமின் யுவர் broken walls. உங்கள் வாழ்க்கையில் உடைந்து போன அலங்கங்களை ஆமென் எக்ஸாமின் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எக்ஸாமின் பண்ணுங்க, ஆராய்ந்து அறியுங்க. தேசத்தின் அலங்கங்களை கட்டுவதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில் இடிந்து போன அலங்கங்களை கட்டுவதற்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எக்ஸாமின் யோர் செல்ஃப். நான் திருப்பி தாவீதை சொல்லலாம், நிறைய இடங்கள்ல அவன் சொல்கிறான், எக்ஸாமின் மீ. ஆண்டவரே என்னை பரிசோதித்து பாரும், என்னை பரிசோதித்து பாரும், என்னை பரிசித்து ஆண்டவரே என்னை சோதித்து பாரும் சொல்கிறான். சங்கீதம் 26:2 அப்படி சொல்கிறான், கர்த்தாவே என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ள திரியங்களை என் இருதயத்தை புடமிடும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். எக்ஸாமின் மை செல்ஃப், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆமென். எக்ஸாமின் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் அலங்கங்கள் உடஞ்சி போயிருக்கு, எந்தெந்த பகுதியில் ஓட்டை உளுந்துருக்கு, எல்லாம் நீங்கள் உங்களை எக்ஸாமின் பண்ணி ஆராய்ந்து சரி செஞ்சுட்டீங்க வச்சுக்கோங்க. ஆமென். உங்களை கர்த்தர் எழுப்புதலில் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்ஸ்பெக்ட் யோர் வால்ஸ், எக்ஸாமின் யோர் வால்ஸ். எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம், சங்கீதம் 139, 23, 24 தாவீது சொல்லுவார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டு பண்ணும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். உம்மை வேதனைப்படுத்துகிற ஏதாச்சும் வழி என்னிடத்தில் உண்டோ ஆண்டவரே, என்னை நித்திய வழியில் நடத்தும். அதனால் இன்னைக்கு நீங்கள் கேளுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் என்னில் உண்டோ என்று அறிந்து ஆண்டவரை நித்திய வழியில் என்னை நடத்தும், என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து என்னை அறியும். Lord, I sit in your presence and I examine myself அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து உங்களை ஆராய்ந்து அறியும் பொழுது ஆமென், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை அறிந்தோ அறியாமையோ வேதனைப்படுத்தின காரியங்களை கர்த்தர் நினைப்பூட்டுவார். அதை நீங்கள் விட்டுவிடும் பொழுது ஆமென், நீங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.
ஆமென். நிறைய பேர் தேசத்துக்கு ஆசீர்வாதமா இல்லை, ஆண்டவருக்கும் ஆசீர்வாதமா இல்லை. தேசத்துக்கும் அவங்க எந்த பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழக்கூடாது. ஆமென். எனவே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அலங்கங்கள், உடைஞ்சு போன அலங்கங்களை நீங்கள் கட்டுனீங்கன்னா, ஆமென், உங்கள் மூலமாய் ஆண்டவர் பல காரியங்களை கட்டுவார். உங்கள் மூலமாய் பல காரியங்களை செய்வார். பல காரியங்களை உங்கள் மூலமாய் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆமென். அதனால் he accomplished great things. நெகேமியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் பெரிய காரியங்களை சாதிக்கிறான். வெறும் 52 days, நான் சொன்ன மாதிரி வர்ஷிப்பில் சொன்னது மாதிரி இம்பாசிபிளை 52 daysல அவன் கட்டி எழுப்புவதை பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தயவு மாத்திரமல்ல, மனுஷ தயவும் அவனுக்கு எல்லா ஜனங்களும் ஒருமித்து அவனோடு இணைந்து எல்லாரும் ஒத்துழைத்து பார்த்தீங்கன்னா 52 நாளில் கட்டி முடித்தாங்க. அதனால சொல்கிறேன், யூ கீப் வர்ஷிப்பிங் காட். நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அந்த எழுப்புதல் கட்டளையிடும் போது உங்கள் கூட ஜனங்களை கத்தர் சேர்ப்பார். ஆமென். இந்த சிங்கப்பூர் பட்டணத்துக்காக, சிங்கப்பூர் எழுப்புதலுக்காக, ஆமென், யார் யார் தான் உங்கள் கூட இணைக்கப்படணுமோ அத்தனை பேரையும் கத்தர் கொண்டு வருவார். ஆமென். லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன், ஆமென், ரிவைவல். லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் கிங்டம். நம்ம சபை வளரணும், நம்ம சபை பெருசாகணும் அப்படின்னா லெட் அஸ் நாட் ஃபோக்கஸ் அபவுட் இன்னும் என் ஃபினான்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். நோ 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 நோ. ஆமென். அவரை எழுப்புதலுக்கு ஆண்டவர் ராஜ்யத்தை நீங்கள் முன்னிறுத்தும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நீங்கள் எழுந்து நிற்க முடிஞ்சாலும் எழுந்து நின்று கொள்ளுங்கள். we're going to pray, we're going to pray, we're going to pray. ask Holy Spirit to cleanse us. ஆவியானவரை கேட்டு, ஆண்டவரே எங்களை, ஆண்டவரே உயிர்ப்பீங்க ஆண்டவரேன்னு சொல்ல போகிறீங்க. எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, மண்ணான சரீரமாகி என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவி என்னை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவி எங்களுக்குள்ளே இருப்பதினால சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரத்தை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. நாங்கள் தூங்கின நாட்கள் போதும் ஆண்டவரே. தேசத்துக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் ஆண்டவரே சுயமாய் 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 வாழ்ந்து சம்பாதித்து வாழ்ந்த நாட்கள் போதும். எதுக்காக இந்த சிங்கப்பூரில் வச்சுருக்கீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட. லார்ட், why you kept me in Singapore? நான் மதுரையிலே இருந்திருக்கலாமே, இல்லை நான் சென்னையிலே இருந்திருக்கலாமே, இல்லை நான் திருநெல்வேலியிலே இருந்திருக்கலாமே. எதுக்கு நீ என்னை சிங்கப்பூர் கொண்டு வந்தீங்க? அந்த பர்பஸை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் மன்றாடி உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பேர்டன் தருவார். என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று சொல்லி கைகளை உயர்த்தி அர்ப்பணம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஐயா எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அதுக்கு முன்பாக எங்களை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவர், பொல்லாத வழிகள் எங்களுக்குள்ளே இருந்தால் நாங்கள் இன்னைக்கு அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் ஆண்டவரே. தேசம் எழுப்புதல் அடைவதற்கு முன்பாக நாங்கள் எழுப்புதல் அடைந்தாதான் தேசம் எழுப்புதல் அடைய முடியும் என்ற சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தீங்களே ஆண்டவரே. அதை நாங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறோம். நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே நீர் எங்களை ஆண்டவரே அக்செப்ட் பண்ண தெய்வம். அதை உங்கள்கிட்ட நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். எங்களுடைய ஃபால்ஸ் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை எனக்கே பிடிக்கல ஆண்டவரே. என் ஆவிக்குரிய நிலைமை ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை ஆண்டவரே. இந்த நேரத்தில் என்ன உயிர்ப்பீங்க சுவாமின்னு சொல்லுங்க. என்ன உயிர்ப்பீங்க சுவாமின்னு சொல்லுங்க. என்ன உயிர்ப்பீங்க சுவாமி ஆண்டவரே. உயிரடையட்டும், 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 உயிரடையட்டும் ஆண்டவரே. எப்படி யாக்கோபுடைய ஆண்டவரே சரீரம் உயிரடைந்தது நாங்கள் பார்க்கிறோம். யோசேப்பு உயிரோடு இருக்கான்னு கேள்விப்பட்டவனே ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம். யாக்கோபுடைய ஆவி உயிர்ப்பித்ததுன்னு அதே தெய்வம் ஆண்டவரே அன்னைக்கு யாக்கோபுடைய ஆவியை உயிர்ப்பிக்க செய்த தெய்வம் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த டிவி மூலமாக அந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியை உயிர்ப்பிப்பீராக. ரைட் நவ இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. ஜீவன் கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜீவனை கட்டளையிடுகிறோம், ஜீவனை பேசுகிறோம். அவங்களுக்குள்ள ஜீவனை நீர் கட்டளையிடுவதற்காய் ஸ்தோத்திரம். இன்னிலிருந்து அவங்க ஜெபம் மாறட்டும் ஆண்டவரே. இனிமேல் அவங்களுடைய நோக்கங்கள் மாறட்டும். இனிமேல் அவங்களுடைய பேச்சு, வார்த்தை, நடக்கை, உடை எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. அந்த சிங்கப்பூர் எழுப்புதலை நாங்கள் பார்க்க போகிறோம்
ஆண்டவரே சிமியோன் ஆண்டவரே பேபி இயேசுவை கையில் எடுத்து சொல்லலாம், ரட்சிப்பை என் கண்கள் கண்டது. அதுபோல ஆண்டவரே சிங்கப்பூரின் ரட்சிப்பை என் கண்கள் காண போறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. பாஸ்டர் பாபி முழு சபையும் ஆசீர்வதிங்க. யார் யாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த எழுப்புதலுக்காக ஆண்டவரே அந்த சபை விசுவாசியும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சபை டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஆண்டவரே இது தொடர்ந்து ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கூட்டமாக நடக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா டிவிஷனை கொண்டு வருகிற, குழப்பத்தை கொண்டு வருகிற சம்பள தவி ஆவிகளை நான் கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.